மக்களுடைய செல்வாக்கையும் ஆதரவையும் இழந்தவங்க தான் ரவுடிசத்தை கையில் எடுப்பாங்க. நாங்க மக்களோட வீட்டுக்கு இன்னும் தைரியமா போவோம். தலைவர்கிட்ட பேசிட்டு இன்னும் இவங்க 5 பேரும் வெளியே வந்த பிறகு நானும் சரி, மாநில நிர்வாகிகளும் சரி, இந்த நிர்வாகிகளோட ஒவ்வொரு வீடா நாங்க செல்வோம். முடிஞ்சா என் மேல கை வைக்க சொல்லுங்க சேகர் பாபுவை. முடிஞ்சா சேகர் பாபுவை என் சட்ட மேல கை வைக்க சொல்லுங்க. நாங்க ரொம்ப அமைதியா அறவழியில இருக்கிறோம். ரொம்ப அமைதியா அறவழியில வீட்டுக்கு வீடு போயிட்டு இருக்கோம். இந்த ஆட்சியை மாற்றி மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம். ஆனா திருப்பியும் கை வச்சா அண்ணன் சேகர் பாபு அவர்களே, இளைஞர் படை வந்து உங்க வீடு தேடி வரும். அது மட்டும் மறந்துடாதீங்க. அகிம்சை வழியில தேர்தல் என்ன நாங்க வந்து இந்த தேர்தல் சொல்லுவோம். இத்தனை காலம் இந்த சென்னையில, முக்கியமா வட சென்னையில ரவுடிசம் மட்டுமே பண்ணி தேர்தலில் ஜெயிச்சிட்டு இருந்த காலம்லாம் போயிருச்சு. இனிமேட்டு மக்கள் ஆதரவும் இளைஞருடைய ஆதரவும் தேர்தல் அரசியல் வரலாற்றை மாற்றும். நாங்க வரோம் வீடு வீடா. முடிஞ்சா எங்க சட்ட மேல கை வைங்க, அதுக்கப்புறம் பேசிக்குவோம். சார், ஆளுங்கட்சியா இருக்காங்க, நிர்வாகிகள் எல்லாரையும் போய் நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியாது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அமைச்சர்கள் இது மாதிரி தாக்குறதை எப்படி சார் எதிர்கொள்ள போறீங்க? அவங்க தாக்கட்டுமே. இந்த மாதிரி தாக்கி நாங்க அடி வாங்கி மக்களோட ஆதரவு எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒரு கர்ப்பிணி பெண்ணை சேகர் பாபு கையை வச்சு பெண்களுக்கான ஆட்சி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடிச்சு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சிருக்காருன்னா முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? சேகர் பாபு டெய்லி முதலமைச்சரோட வீட்டில தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. முதலமைச்சரோட மனைவியை சுத்தி வந்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடிச்ச இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து உட்கார வச்சிட்டு இருக்காரு. இதுக்கு யார் பதில் சொல்ல போறா? முதலமைச்சர் பதில் சொல்ல போறாங்களா?